உங்க மைண்ட் கண்ட்ரோல் இல்லனா வாழ்க்கையே கண்ட்ரோல் இல்ல. ஆமாம் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல வகையான துன்பங்களுக்கு நம்மளோட மனசு தான் முழு காரணம். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட முனைவர் தி. மகாலட்சுமி எழுதிய திருமந்திரம் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்ற புத்தகம் மனசு கட்டுப்படுத்த சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்க நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு நம்ம மனம் ஒரு நிலையில இல்லாம எதுலயாவது அலைப்பாய்ந்துகிட்டே இருக்கு. இப்படி அலைப்பாயம் மனத்தால ஐம்புலன்களின் இன்பங்கள்ல மயங்கி நம்மளோட சுய ஆளுமையையே நாம இழந்துடுறோம். எப்போதெல்லாம் நாம ஒரு காரியத்தை குழம்பிய மனத்தோடு தொடங்குறோமோ அந்த செயல்கள் எல்லாமே தோல்வியில தான் முடியும். அப்போ மனசு கட்டுப்படுத்த என்னதான் வழி? அதுக்கு திருமூலர் சொல்லும் அந்த ஒரு டெக்னிக் தான் தாரணை மற்றும் தியானம். தாரணையாவது தரிப்பச் செய்வது, அதாவது வெளிய உலகத்துல அலைப்பாயும் மனதை உள்நோக்கி இழுத்து ஒருமுகப்படுத்தி நிலை பெற செய்வதாகும். மூச்சு காற்று எனப்படும் பிராணாயாமத்தின் மூலமாக நமது மூச்சை கவனித்து மனதை ஒரு புள்ளியில் அமைதியாக குவிக்க வேண்டும். நம்ம உடலை காட்டிலும் மனசு ரொம்ப நுட்பமானது, மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது. உடற்பயிற்சியில் சாதிக்க முடியாத பல விஷயங்களை இந்த தியானம் என்ற மனப்பயிற்சியினால் ஈஸியா சாதிக்க முடியும். இப்படி அலைப்பாயும் மனதை நீங்கள் அடக்கி அமைதியாக்கிவிட்டால் அமைதியான மனத்தோடு செய்யும் எல்லா தொழில்களும் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை மட்டுமே தரும். அது மட்டுமில்ல, மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களோட எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வந்துவிட்டால் உங்கள் மனம் நினைப்பது அப்படியே நடக்கும். நீங்கள் கேட்பது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கே உங்களோட மனசை கட்டுப்படுத்த தியான பயிற்சியை தொடங்குங்க. உங்க வாழ்க்கையே முழுமையா உங்க கண்ட்ரோல்ல வைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல ஆரோக்கிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.